ஓம் சாந்தி. காஸ்மோவியூ சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம பகவத்கீதையை பத்தி என்ன பார்க்க போறோம், அதுல சொல்லியிருக்கக்கூடிய என்ன விஷயத்த பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பல பேர்களுடைய மனசுக்குள்ள இந்த ஒரு சிந்தனை இருக்கு. அதாவது இறை வழிபாடு அல்லது இறைவனுடைய நினைவு, கடவுளை நினைப்பது அப்படின்றது எல்லா தர்மத்தை சேர்ந்தவங்களும் செய்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. அவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போறது, அவங்களுடைய தர்ம நூல்கள்ல என்ன கொடுத்திருக்கிறதோ அதை படிக்கிறது, அதை பாடுறது, பாடலா பாடுறது, இறைவனுடைய பெயர் அல்லது நாமத்தை சொல்லுவது, நினைக்கிறது, மந்திரங்கள் சொல்வது, இது போலலாம் ஒரு சிலர் செய்கிறோம். நமக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியுமோ அந்த நேரத்தை ஒதுக்கி நம்ம செய்றோம். ஒரு சிலர் அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், 3/4 மணி நேரம், ஒரு சிலர் 10 நிமிஷம், இந்த மாதிரி எப்பப்ப நேரம் கிடைக்குதோ அப்பப்ப செய்றோம். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, காலையில எழுந்தது முதல் இரவு வரைக்கும் வேலையே சரியா இருக்கு, இதுல எங்க கோயிலுக்கு போக முடியுது, இல்ல எங்க பூஜை செய்ய முடியுது, எல்லாம் எதுவுமே இப்ப செய்ய முடியறதில்ல. அவசர அவசரமா நாம வெளியே கிளம்பும் போது ஏதோ நினைச்சிட்டு போறோம், இஷ்ட தெய்வத்தை நினைச்சிட்டு போறோம், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்னும் பெருசா பண்ண முடியறதில்ல. அப்படி சில பேர் மனசு வருத்தப்படுறாங்க. அதுக்கெல்லாம் எங்கப்பா நேரம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பகவத்கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் உன்னுடைய கடமைகளை நீ நன்றாக செய், அந்த கடமைகளை செய்யும் பொழுது என்ன நீ நினைக்கணும், சதா காலமும் என்ன நினைக்கணும், அதாவது எப்பவுமே நீ என்ன நினைக்கணும், நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா அர்ஜுனா நீ போரையும் செய்யணும், யுத்தமும் செய்யணும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்றார். அர்ஜுனனுடைய வேலை அந்த நேரத்துல யுத்தம் பண்றதா இருந்தது. அதனால அவனை நீ யுத்தமும் பண்ணணும், என்னையும் நினைக்கணும், உன் மனசு புத்தினால என்ன நினைச்சு அதை என்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும், அப்ப நீ என்னையே சேர முடியும், என்னையே அடைஞ்சிடுவ அப்படின்னு சொன்னார். நாம எங்கேயும் யுத்தம் செய்ய போறது கிடையாது. நாம நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்முடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். நாம என்ன செய்யணும், நாம வேலைகளை செய்யணும், அவரை நினைக்கணும். அர்ஜுனனுக்கு சொன்னது யுத்தம் செய்யும் போது என்ன நினை, நமக்கு என்ன சொல்றாரு, கடமைகளை செய்தபடி என்ன மனசார நினை அப்படின்னு சொல்றாரு. அவர் கோயிலுக்கு வந்துதான் சுத்தணும் அப்படின்னும், எனக்கு நீ பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் செய்யணும்னோ, அதாவது அதெல்லாம் எல்லாராலையும் செய்ய முடியாது, அதுக்கு நேரம் ஒதுக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதாவது என்னைக்கு முடியுமோ அதை நம்ம அப்ப போய் செய்வோம், நமக்கு முடிஞ்சதை செய்வோம். கடவுள் நம்ம கிட்ட பொருட்களை, பண்டங்களை, இது எதையுமே கேட்கறதில்ல, மனசனுடைய அன்பான நினைவை கேட்கிறார். என்ன நீ நினையேன்னு சொல்றாரு. இது நம்ம சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான கதை நமக்கு ஞாபகம் வருது. ஒரு முறை நாரதருக்கு, ஏன்னா நாரதர் பக்தர்கள்ல ரொம்ப சிறந்தவர் இல்லையா, சதா நாராயணா நாராயணான்னு நினைச்சிட்டே இருப்பாரு. அப்ப நாரதருக்கு ஒரு முறை அகங்காரம் வந்துடுச்சு, நான் தான் ரொம்ப சிறந்த பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரி யாருமே நாராயணனை நினைக்கிறவங்க யாருமே இல்லை அப்படின்னு. அப்ப இவர் ஸ்ரீமன் நாராயணனை போய் சந்திக்கிறார். ஹே நாராயணா சுவாமி, என்ன மாதிரி உன்னை யாரு நினைக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம், நான் தானே உன்னை அதிகமா நினைக்கிறேன், நான் தானே உங்களை அதிகமா நினைக்கிறேன், எல்லாரை விட ஜாஸ்தியா நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அவர் ஒரு பெருமையோட, சந்தோஷமா, அதுல ஒரு சிறு கர்வமும் இருக்குது, அதோட அவர் ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட சொல்றார். அப்ப உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, சரி இங்க பாரு, நான் உனக்கு வேலை கொடுக்குறேன், அதை நீ செய்யணும். சரி சுவாமி. என்னன்னா ஒரு கிண்ணத்துல எண்ணெயை கொடுக்குறார். இந்த நாரதருக்கு திரிலோக சஞ்சாரின்னு பேர், அதாவது 3 உலகத்தையும் சுத்தி சுத்தி வரவர் அப்படின்னு ஒரு பேரு உண்டு. அவர் எங்க நினைச்சாலும் எங்க வேணா சுத்தி வந்துட்டு போயிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி கண்டிஷன் என்னன்னா, இப்ப அந்த கிண்ணத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் ஒரு டிராப்பு கூட சிந்தக்கூடாது, இது நீ நாளைக்கு அப்படியே என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரு, சுவாமி சொல்றாரு, நாராயணன் சொல்றாரு. அப்படி சொன்னதும் இவர் சரி சுவாமி நான் அப்படியே பண்றேன் அப்படின்னுட்டு அவர் எங்கெங்க சுத்தி போறாரோ கையில அந்த எண்ணெய் கிண்ணத்தோட புறப்பட்டாரு. வாயில நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டே வராரு. ஆனா அவர் பார்வை எண்ணெய் சிந்தக்கூடாது, எண்ணெய் சிந்தக்கூடாது. இதே கையில இருக்கிற கிண்ணத்தையும் எண்ணெயையும் பார்த்துக்கிட்டே
போறாரு. வாய் மட்டும் நாராயணா சொல்லுது. பட் அவர் கவனம் எதுல இருக்கு? எண்ணெய் சிந்தக்கூடாது. எங்க நம்ம கவனம் இல்லாம சிந்திட போறோம். நாளைக்கு அப்படியே அத அவர்கிட்ட கொண்டு போய் குடுக்கணும். இப்படின்னு நினைச்சுட்டே சுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப மறுநாள் வராரு. ஒரு டிராப் கூட சிந்தாம நீங்க சொன்னபடியே அப்படியே கொண்டு வந்துட்டேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பவ்யமா சந்தோஷமா குடுக்குறாரு. நான் ஒரு டிராப் கூட சிந்தவே இல்ல எண்ணெய. சரி நீ எவ்வளவு நேரம் என்ன நினைச்சேன்னு கேட்டார் பதிலுக்கு. அப்ப அவர் யோசிச்சாரு. ஆமா எவ்வளவு நேரம் நினைச்சேன் நான் அவர. 24 மணி நேரம் எண்ணெய் சிந்தக்கூடாது, எண்ணெய் சிந்தக்கூடாதுன்னு இதையே கிண்ணத்தையே தான் நான் பார்த்துட்டு போனேன். நான் உண்மையில உங்கள நினைக்கவே இல்லன்னு சொன்னாராம். எண்ணெய் சிந்தல. என் கவனம் முழுக்க கிண்ணத்துல தான் இருந்தது. அந்த பொறுப்பு குடுத்தீங்க. அந்த பொறுப்ப கரெக்ட்டா நான் செய்யணும்ன்றதுல இருந்தது. அந்த கடமைய நான் சரியா செய்யணும்ன்றதுல இருந்ததே தவிர, உண்மையில நான் உங்கள வழக்கமா நினைப்பது போல நினைக்கல. சரி. இருக்கட்டும் நாரதா, பரவால்ல நீ புரிஞ்சுகிட்ட. புரிய வைக்கிறதுக்காக தான் இத குடுத்தேன். இப்ப இங்க வா நான் ஒண்ணு காட்டுறேன். அப்ப ஸ்ரீமன் நாராயணன் அவர ஒரு சாதாரண ஏழை விவசாயியோட வீட்டுக்கு கூட்டு போறார். இவங்க மறைவா அங்க ஒரு காட்சிய காட்டுறார். அதாவது அந்த விவசாயி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? காலையில எழுந்திருக்கிறாரு. குளியல் தெளியல் அவருடைய வேலைகள் எல்லாம் முடிச்சு, நாராயணா அப்பா என்ன காப்பாத்துப்பா நாராயணா அப்படின்றாரு. நாராயணன் படத்தை மாட்டியிருக்கிறாரு. அவர் முன்னாடி நின்னு நாராயணா அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைக்கிறாரு. அப்புறம் அவர் குழந்தை குட்டிங்களெல்லாம் தயாராக்குறாரு. அவர் மனைவிக்கு என்ன வேலைகளை செய்து கொடுக்கணுமோ செய்து கொடுக்குறாரு. அப்புறம் அவர் வயல்காட்டுக்கு புறப்படுறாரு. விவசாயி இல்லையா, வேலை பண்றதுக்கு புறப்படுறாரு. காலையில ஏதோ ஒரு கூழையோ ஏதோ ஒண்ணு குடிச்சிட்டு வேலைக்கு புறப்படுறாரு. நாராயணா அப்படின்னு சொல்லி குடிக்கிறாரு. வேலைக்கு போற இடத்துல வயக்காட்டுல காலேஜ் நாராயணா அப்படின்றாரு. மனதார அந்த நாராயணனை நினைச்சபடி அந்த வயலில உழுகுறாரு. நாள் முழுக்க அந்த வெயிலில வேலையெல்லாம் செய்யறாரு. செய்து முடிச்சு களைப்பாகுது. சாயந்தர நேரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாராயணா அப்படின்னு நினைச்சபடியே வீட்டுக்கு புறப்பட்டு வராரு. வீட்டுக்கு வராரு, சாப்பிடுறாரு. தூங்குறதுக்கு முன்னாடி நாராயணா நல்லா வச்சப்பா, இன்னைக்கு சாப்பாடு கொடுத்தப்பா, இப்படியெல்லாம் அன்பா நினைச்சிட்டு தூங்கிடுறாரு. அப்ப நாரதருக்கு இந்த காட்சிய ஸ்ரீமன் நாராயணன் காட்டுறாரு. காட்டிட்டு சொல்றாரு, இங்க பாரு நாரதா, உனக்கு எந்த விதமான குடும்ப பொறுப்பும் இல்ல. உன்னுடைய வேலையே நீ என்ன நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ அந்த விவசாயிய பாத்தியா? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எத்தனை வேலைகளை செய்த? எல்லா பொறுப்புகளையும் செய்துட்டே இருந்தான். ஆனா அவன் நினைவு என்கிட்டே தான் இருந்தது. வாயால எதுவுமே நாராயணா நாராயணன் கூட அதிகம் சொல்லல. பட் மனசுனால, வாய்னாலையும் சொல்லிக்கிட்டாரு, மனசுனாலையும் என்னையே நினைச்சிட்டு இருந்தார். பொறுப்புகள் எதையுமே விடல. எல்லா பொறுப்புகளை செய்தபடி, கடமைகளை செய்தபடி இறைவனை நினைக்கிறாரு. அப்ப எது உயர்ந்தது பாரு அப்படின்னு சொன்னதும் நாரதர் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாராம். ஆமா, என்னுடைய அகங்காரத்தை நீங்க சரியாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாராம். பகவத்கீதையில 8வது அத்தியாயத்தினுடைய 7வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாருன்னா, அந்த பாடல்ல, ஹே அர்ஜுனா, நீ சதா காலமும் எப்பொழுதும் என்னையே நினை. நீ எல்லா காலங்களிலும் இடைவிடாமல் என்னையே நினை. யுத்தமும் செய். உன்னுடைய மனம் மற்றும் புத்தியை என்கிட்ட அர்ப்பணம் செய்திடு. பிறகு நீ என்னையே சேர்ந்து விடுவாய், என்னையே அடைந்து விடுவாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதனுடைய அர்த்தம், நாம எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா வேலை செய்யும் பொழுது நாம மனதார நினைச்சு பார்க்கணும், எந்தெந்த வேலை செய்யும் பொழுது நாம அவரை நினைக்க முடியும். உதாரணத்துக்கு நாம காலையில பல் விளக்குறோம்னா, அப்ப பெருசா வேற ஏதோ நம்ம பிரச்சனையே நினைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப நம்ம இறைவனை நினைக்கலாம் இல்லையா? நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போறோம். அந்த இடத்துல நம்ம வேற எந்த வேலையும் பண்ண போறோம். நம்ம நடந்துதான் போயிட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துல நம்ம நடந்து போய் சேர்ந்துடுவோம். ஒரு சில விஷயங்கள் நாம செய்யும் பொழுது, எந்த விஷயம் பண்ணும் பொழுது நாம அவரை நல்லா நினைக்க முடியும்? ஏன்னா எனக்கு அவரை நினைப்பதற்கு கூட நேரம் இல்லை என்று மனிதர்கள் சொல்லுகிறார்கள். அப்படின்னா, யாரை நினைத்தால் எனக்கு என் வாழ்க்கையில உதவி கிடைக்குமோ, எனக்கு சக்தி கிடைக்குமோ, என் மனசுக்கும் புத்திக்கும் ஒரு அமைதியும் தெளிவும் ஏற்படுமோ, அவரை ஏன் நான் அன்பா நினைக்க கூடாது?
அப்படி நினைக்க நினைக்க அந்த நினைப்பவர்கள் தங்களுடைய காரியங்களை ரொம்ப நல்ல முறையில திருத்தமா செய்வாங்க. நினைவே இல்லாதவர்கள் செய்யும் காரியத்தை விட நினைவில் இருப்பவர்கள் செய்கின்ற காரியத்துக்கு வித்தியாசம் நன்றாக தெரியும். இதை நாம அன்றாட வாழ்க்கையில நாம எல்லாருமே வந்துட்டு உணர முடியும். இதை இந்த பாடல்ல இந்த ஸ்லோகத்தின் மூலமாக உணர்த்துறார். அது என்ன ஸ்லோகம் நாம தெரிஞ்சுக்கலாம். 8ஆம் அத்தியாயம் 7வது ஸ்லோகம். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்யச மை அர்ப்பிதம் நோ புத்திர் மாம் ஏவஷ்யச சம்சயம். சந்தேகம் இல்லாமல் நீ என்னை வந்து அடைவதற்கு சதா காலமும் இடைவிடாமல் அனைத்து கர்மங்களையும் செய்தபடி என்னுடைய நினைவில் இருக்க வேண்டும் என்பது இந்த பாடலுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சிறிய விளக்கம். அதனால நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம எப்படி இதை பயன்படுத்துவது அப்படின்னு நாம பார்த்து அப்படி பயன்படுத்தும் பொழுது இறைவனுடைய நெருக்கத்தை நாம உணர முடியும். அவர் நமக்கு செய்கின்ற உதவியையும் நாம உணர முடியும். அவருடைய அன்பை உணர முடியும். ஏன்னா நாம நினைக்க நினைக்க அவரும் அதை கவனிக்கிறார் இல்லையா? அந்த ஒரு உணர்வு நமக்கு மேம்படும். நன்றி. ஓம் சாந்தி.